ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்சியில இருக்கும் பிரபலமான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில். இந்த கோவில் ஏன் இவ்ளோ சிறப்பு? இதோட வரலாறு என்ன? திருவானைக்காவல் என்ற பெயர் எப்படி வந்தது? எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நீர் ஸ்தலம். சுமார் 1800 ஆண்டுகளுக்கு மேல பழமையான இந்த கோவில கட்டினது கோச்செங்கன் சோழன். இந்த கோவிலுக்கு திருவானைக்காவல்னு பேர் வந்ததுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை நம்ம நெறைய பேர் சின்ன வயசுல கேட்டிருப்போம். ஒரு யானையும் ஒரு சிலந்தியும் சிவபெருமான ரொம்ப பக்தியோட வழிபட்டு வந்தாங்க. யானை தினமும் காவேரி ஆற்றுல இருந்து தண்ணீர் கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும். அதே நேரத்துல சிலந்தி சிவலிங்கத்தின் மேல வெயிலும் இலைகளும் விழக்கூடாதுன்னு நினைக்க தன்னோட வலையை பின்னி ஒரு குடை மாதிரி அமைச்சது. இது தெரியாத யானை தினமும் அந்த வலையை சுத்தம் பண்ற மாதிரி அகற்றிடும். இப்படி தினமும் நடந்ததால் சிலந்திக்கு கோபம் வந்தது. ஒரு நாள் யானையின் தும்பிக்கைக்குள் போய் யானையும் சிலந்தியும் உயரவிட்டது. இருவரின் பக்தி அறிந்த சிவபெருமான் இருவருக்கும் அருள் வழங்கினார். சிலந்தி அடுத்த பிறவியில் கோச்செங்கன் சோழனாக பிறந்தார். யானையிடம் இருந்த பகை நினைவுக்கு வர யானைகள் உள்ளே வர முடியாத மாதிரி உயரமான மாட கோவில்களை கட்டினார். இந்த கோவிலில் இருக்கும் அம்மன் அகிலாண்டேஸ்வரி அம்மன். புராணத்தின்படி அம்மன் காவேரி தண்ணீராலேயே சிவலிங்கம் செய்து சிவபெருமானை வழிபட்டு தவம் இருந்தாங்க. அதனால்தான் இன்னைக்கும் தினமும் உச்சிக்கால பூஜையில் அர்ச்சகர் பெண் வேஷமிட்டு அம்மனாக நினைச்சு ஜம்புகேஸ்வரருக்கு பூஜை செய்து வருவது இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு. இங்கே தினமும் காலை 11 மணிக்கு பூஜை நடக்கிறது. அம்மனை பிரதிநிதித்துவப்படுத்தி புடவை அணிந்து வந்து அர்ச்சகர் பூஜை செய்கிறார். இங்கே சிவபெருமானுக்கு ஜம்புகேஸ்வரர்னு பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த இடத்துல பழைய காலத்துல ஒரு பெரிய நாவல் மரம் இருந்ததாகவும் இந்த மரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருந்ததால இங்குள்ள சிவபெருமானை ஜம்புகேஸ்வரர் என்று அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஜம்பு என்றால் நாவல் மரம். இந்த கோவில்ல 5 பெரிய பிரகாரங்கள் இருக்கு. பெரிய கோபுரங்கள், அழகான கல் சிற்பங்கள், அமைதியான சூழல் என்று பார்க்கவே பிரமாதமா இருக்கும். இங்குள்ள ஜம்புகேஸ்வர சன்னதி தரமட்டத்தை விட சற்று கீழே அமைந்துள்ளது. அதனால சிவபெருமானின் திருவடிகளை சுற்றி எப்போதும் இயற்கையாவே நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும். இந்த கோவில் காலை 5:30 மணிக்கு திறக்கப்பட்டு உச்சிக்காலை பூஜைக்காக காலை 11 மணிக்கு நடை சாத்தப்படுகிறது. மதியம் 1 மணிக்கு மீண்டும் திறக்கப்பட்டு இரவு 9 மணிக்கு நடை சாத்தப்படும். இதனால் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி முதலில் ஜம்புகேஸ்வரரை தரிசனம் செய்து அதன் பின் கோபூஜையை பார்த்துவிட்டு அம்மனை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. கோபூஜை ஜம்புகேஸ்வர சன்னதிக்கு முன்பாக நடைபெறும். இந்த கோபூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்றாலே மன அமைதி கிடைக்கும். அடுத்த முறை திருச்சிக்கு போனீங்கன்னா இந்த அற்புதமான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வர் கோயிலையும் கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான கோவிலோட வரலாற்றோட சந்திப்போம். அதற்கு ப்ளீஸ் என் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.